ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ஆப்ஷன் பிக் பாஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளோட ட்ரேடிங் பிளான் நம்ம வந்து பார்க்க போறோம். பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, ஃபினிப்டியோடது டுமாரோ ட்ரேட் பிளான் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தோம் 50,000 அபவ் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகும், இந்த 50,000 பிலோ வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஆப்வியஸா பாருங்க மார்க்கெட் வந்து 50,000 மார்க்கெட் வந்து மேல தான் சஸ்டெயின் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து செல்லுக்கான ட்ரெண்ட் இன்னும் வரல. ஸோ எங்க செல் ஆகும் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு புல் பேக் ஆயிட்டு, அதாவது மேல வந்து ஒரு புல் பேக் ஆயிட்டு மறுபடியும் அங்கிருந்த மார்க்கெட் வந்து விழறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நாளையோட ட்ரேட் பிளான் வந்து நம்ம பார்க்கும்போது இது 4 ஹவர் சார்ட். இப்போ நான் 1 ஹவர் சார்ட்ல வைக்கிறேன். 1 ஹவர் சார்ட் பார்க்கும்போது நமக்கு பேங்க் நிஃப்டியோடது இப்போ ஆல்ரெடி வந்து இந்த லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் ஆயிடுச்சு. இந்த செல் சைட் லிக்விடிட்டி மார்க்கெட் வந்து எடுத்துருச்சு. இந்த செல் சைட் லிக்விடிட்டி மார்க்கெட் எடுத்துட்டு என்ன ஆகுது, மார்க்கெட் வந்து ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் கொடுத்துருக்கான். ரேஞ்ச் பவுண்ட் கொடுத்துட்டு நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகணும், ஸோ இங்க வந்து ஒரு லெவல் ஒரு லோ வந்துட்டு மறுபடியும் இங்கிருந்து மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் ஆகும். ஸோ இதுவரை போகும் பார்க்கும்போது நம்மளோட லெவல் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 51,000 வரை போகிற வாய்ப்பு இருக்கு. ஸோ 50,000 மேல போச்சுன்னா மட்டும் தான் பிரைஸ் வந்து இந்த லெவல் வரை போகும். ஸோ 50,000 வந்து நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் இருக்கு. ஸோ எங்க மார்க்கெட் வந்து புல் ஆயிட்டு ஒரு டவுன்ஃபால் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நிஃப்டியோடது பார்க்கலாம் வாங்க. இது நிஃப்டியோடது 4 ஹவர் சார்ட். நிஃப்டி 4 ஹவர் சார்ட் பார்க்கும்போது இந்த செல் சைட் லிக்விட் வந்து மார்க்கெட் வந்து ட்ராப் பண்ணிடுச்சு. எடுத்துட்டு மார்க்கெட் நாளைக்கு வந்து பார்க்கும்போது ஒரு இங்கிருந்து ஒரு புல் பேக் ஆகும். புல் பேக் ஆயிட்டு எது வரை போகும்னா 23,900, அதுக்கப்புறம் 24,000 இந்த லெவல் வரை போயிட்டு இங்கிருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். ஏன்னா மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படின்னா ஒரு புல் பேக் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். ஓகே, ஸோ இப்போ லெவல் வந்து நிஃப்டியோட லெவல் வந்து பார்க்கும்போது ஸோ இந்த 23,300 போனால் மட்டும் தான் மார்க்கெட் வந்து ஃபர்தரா ஃபால் ஆகும். ஓகே, 22,800 900 வரை போகிறது வாய்ப்பு இருக்குங்க டவுன். ஓகே, ஸோ இது நிஃப்டியோட லெவல். நெக்ஸ்ட் நிஃப்டியோட லெவல் 1 ஹவர் பார்ப்போம். எக்ஸாக்டா மார்க்கெட் வந்து இந்த செல்ஸ் லிக்விடிட்டி எடுத்துருச்சு. எடுத்து என்ன ஆகுது மார்க்கெட், ஸோ இங்க வந்து ஒரு லெவல் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த லெவல் என்ன ஆகும்னா மறுபடியும் இந்த ஹை போயிட்டு மறுபடியும் இந்த லெவல் வந்துட்டு இங்கிருந்து மார்க்கெட் தான் ஷூட் ஆகும். எது வரனா இந்த லெவல் வர வரது வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கிருந்து மார்க்கெட் வந்து போதலி மார்க்கெட் வந்து ஒரு டவுன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது நிஃப்டியோட லெவலுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபினிப்டி பார்க்கலாங்க. இது ஃபினிப்டியோட 4 ஹவர் சார்ட். 4 ஹவர் சார்ட் பார்க்கும்போது பாருங்க மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துருக்கான். மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வந்து ஒரு கன்சல்டேஷன் லெவல், இந்த லெவல் கன்சல்டேஷன் லெவல். ஸோ பிரைஸ் இப்போ கன்சல்டேட் எடுத்து எது வரை போகும் அப்படின்னா பிரைஸ் வந்து நெக்ஸ்ட் மூவ் பார்க்கும்போது நிஃப்டியோடது இங்கிருந்து ஒரு ஹை கொடுத்துட்டு இங்கிருந்து மார்க்கெட் வந்து விழறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பை அப்படிங்கிறது ஃபினிப்டிக்கு பார்க்கும்போது இந்த 23,600 700க்கு மேலே போனால் மட்டும் தாங்க பை சான்ஸ். ஓகேங்களா, ஸோ அதோட மார்க்கெட் வந்து இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து விழறதுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல், பாய், ஹேவ் அ நைஸ் டே.